அந்த அவந்திகாவை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காது. அப்படித்தான் தன் மகளுக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார் பூர்ணிமாவின் தாயார் சுமித்ரா. அப்படி இருக்க பூர்ணிமா ஏன் அந்த அவந்திகாவை கௌதமின் பிறந்தநாள் விழாவுக்கு அழைப்பு விடுக்க இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என்று சுமித்ராவிற்கு சுத்தமாக புரியவில்லை. அதை அவள் பூர்ணிமாவிடமே கேட்க, அம்மா இப்ப அவந்திகா பார்க்க எப்படி இருக்கா தெரியுமா? பார்க்கவே அஸ்திங்கமா வயசான கிழவி மாதிரி இருக்கா. அவ கண்டிப்பா ரவி இன்வைட் பண்ணாலும் வரமாட்டா. அப்படியே வந்தாலும் அவளை எப்படி அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் என்று விசம புன்னகையோடு கூறினாள் பூர்ணிமா. கௌதம் சந்திரனின் பிறந்த நாள் விழாவுக்கு வருபவர்கள் எல்லாருமே பெரிய பணக்காரர்களாகவோ இல்லை உயர் பதவியில் இருப்பவர்களாகவோ தான் இருப்பர். அவந்திகாவிடம் ஒரு நல்ல உடை கூட இருக்க நிச்சயம் வாய்ப்பில்லை. அதுவும் இல்லாமல் அவளது முகம் இருக்கும் அழகில் அவள் அங்கு வர முதலில் சம்மதம் தெரிவிப்பார்களா என்பதே சாத்தியமில்லாத ஒன்றுதான். ஒருவேளை அவள் மட்டும் அங்கு வந்தால் பூர்ணிமா தேவதையாக ஜொலிப்பாள் என்றும் அங்கு வரும் எல்லா பெண்களையும் தங்களின் அழகை பற்றிய கவலையில் ஆழ்த்துவாள் என்றும் தன் தாயான சுமித்ராவிற்கு உறுதி அளித்தால் அதன் பின்னரே சுமித்ராவின் முகத்தில் புன்னகை அரும்பியது. தான் சொன்னவற்றை எல்லாம் நினைத்து பார்க்கும் போதே பூர்ணிமாவின் புன்னகை காது வரைக்கும் நீண்டது. நான் இப்பவே ரவிக்கு கால் பண்ணி இத பத்தி பேசுறேம்மா என்றாள் பூர்ணிமா. இவள் அவந்திகாவை கௌதமின் பிறந்தநாள் விழாவுக்கு அழைக்குமாறு கூறியதும் ரவிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அது என்னன்னா ரவி, கௌதமும் விவரம் தெரிஞ்ச பின்னாடி இதுவரையும் அவந்திகாவை பார்த்தது இல்லையா? முன்னாடி கூட அவந்திகா எங்க இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாம இருந்துச்சு. இப்போதான் அவங்களோட கான்டாக்ட் நம்ம கிட்ட இருக்குல்ல, அதான் கண்டிப்பா கௌதமும் அவந்திகாவும் பார்க்க ரொம்ப ஆசைப்படுவான். குழந்தை சந்தோஷமா இருப்பான்ல, அதானே நமக்கு முக்கியம் சொல்லுங்க. அதனால அவந்திகாவை கௌதமோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம் ரவி என்றாள். பூர்ணிமாவிற்கு ரவிச்சந்திரன் அவனது மகனான கௌதமை எவ்வளவு நேசிக்கிறான் என்று தெரியும். அதனால் கௌதமுக்காக என்று சொன்னால் அவன் நிச்சயம் சம்மதிப்பான் என்றும் இவளுக்கு தெரியும். இவள் கூறும் முன்னரே ரவி அவந்திகாவை கௌதமின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்து விட்டான் என்று இவளுக்கு தெரியாதில்லையா? அதான் இத்தனை ஆட்டமும். இதை பற்றி பூர்ணிமாவிடம் கூறவும் ரவிக்கு விருப்பமில்லை. ஆனால் சரி பூர்ணிமா, நான் அவளை இன்வைட் பண்ணிடுறேன், வேற ஏதாச்சும் சொல்லணுமா என்று இவன் கேட்க, அவ்வளவுதான் ரவி, நான் பார்ட்டிக்கு சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே. அலைபேசியை அணைத்தவளின் முகத்தில் விகாரமான ஒரு சிரிப்பு இருந்தது. அவந்திகா நீ செத்தடி என்று சிரித்தது அவளது வன்ம மனது. இங்கே ரவி போனில் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்த கௌதம் அவன் எப்பொழுது போனை வைப்பான் என்று ஆவலாக காத்து கொண்டிருந்தான். அவனுக்கு ரவி சொன்ன நான் அவளை இன்வைட் பண்றேன் என்ற வரிகள் உள்ள அந்த அவள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. கௌதம் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த ரவி அவன் உயரத்திற்கு குனிந்து, கௌதம் நாளைக்கு உன் பர்த்டே இல்லையா, சொல்லு உனக்கு அப்பாட்ட இருந்து என்ன கிஃப்ட் வேணும் என்று ரவி கேட்க, எனக்கு எதுவும் வேணாம்பா. அவனுக்கு புதிதான எந்த பொருளும் தேவைப்படவில்லை. born with silver spoon என்பார்களே, அதுபோல் பிறக்கும் போதே செல்வ செழிப்பில் பிறந்தவன் கௌதம். அதனால் அவனுக்கு எதையும் கேட்க தோன்றவில்லை. அதுவும் இந்த மாதிரியான பிறந்த நாள் பார்ட்டிகள் எல்லாம் அவனுக்கு துளி கூட விருப்பமில்லாதவை. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவார்கள், பின்னே ஆங்காங்கே நின்று பேசுவார்கள், சிரிப்பார்கள், பின்னர் சென்று விடுவார்கள். இவனை யாரும் கண்டு கொள்ளவும் மாட்டார்கள். பின்னே எதற்கு இதெல்லாம் என்ற எண்ணம் இந்த சிறுவனுக்கு. கௌதம் நீ ஷோரா தான் சொல்றியா? ஏன்னா இந்த ஒரே ஒரு முறை நீ என்ன கேட்டாலும் உன் அப்பா உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று ரவி அழுத்தி கேட்க, கௌதமின் முகத்தில் தயக்க அலைகள். கௌதமிடம் ஒரே ஒரு ஆசை மட்டும் இன்றும் நிறைவேறாமல் இருந்தது. ஆனால் அந்த ஆசையை சொன்னாலும் கண்டிப்பாக அது நிறைவேறாது என்று கௌதமுக்கு தெரியும். தனது ஆசையை தான் கேட்டு தன் தந்தை நிராகரிப்பதை பார்க்க விரும்பாத கௌதம் எதுவும் இல்ல என்பது போல தலையை ஆட்டிவிட்டு முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அறையை விட்டு வெளியேறிவிட்டான். அவனது முகத்தில் தோன்றி மறைந்த தயக்கங்களையும் கவலையையும் பார்த்த ரவி தான் எங்கிருந்தாலும் மீண்டும் அவந்திகாவிடம் ஒரு முறை அவள் கண்டிப்பாக வருவாளா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தான். அவந்திகா வருவதை தன் மகனுக்கு சர்ப்ரைஸாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான் ரவிச்சந்திரன். அதன் பிறகு ரமேஷை அழைத்து சில உயர் ரக துணிமணிகளையும் நகைகளையும் வாங்கி வர சொல்லி அதை கொண்டு போய் அவந்திகாவிடம் கொடுத்து வர சொன்னான். அவன் எதிர்பார்த்தபடியே அவந்திகா அவற்றை ரவியிடமோ திருப்பி அனுப்பிவிட்டாள். அவந்திகா மேடம் அவங்களே ட்ரெஸ் நகையெல்லாம் வாங்கிக்கிறாங்களாம், அதனால இதெல்லாம் வேணா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க பாஸ் என்று கூறினான் ரமேஷ். ரமேஷை அனுப்பியவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நானே வாங்கிக்கிறேன்னு திருப்பி அனுப்பிட்டாளே, இப்போ அவ பணத்துக்கு என்ன பண்ணுவா? இந்த எண்ணமே அவனுள் ஓடிக்கொண்டிருந்தன. அணிந்திருக்கும் உடைகளை பார்த்து ஆட்களை எடை போடுபவன் அல்ல ரவிச்சந்திரன். அதனால் அவள் விருப்பப்படியே வரட்டும் என்று விட்டுவிட்டான். அவனுக்கு அவள் வந்தாலே போதும் என்றிருந்தது. ரவிச்சந்திரன் தனது முன்னாள் மனைவிக்கு கௌதமின் பிறந்த நாள் விழாக்கான அழைப்பு விடுத்திருப்பது
காட்டு தீ போல் அவ்வூரெங்கும் பரவியது. பரவிய காட்டு தீ ரவியின் அப்பா அம்மா காதுகளில் சென்று விழ சுலோச்சனா ஆடு ஆடு என்று ஆடி தீர்த்து விட்டாள். அப்பொழுது ரவி, அம்மா, அவ என்னமா தப்பு செஞ்சா? அதுவும் இல்லாம அவ நம்ம கௌதமோட அம்மாமா என்று பொறுமையாக எடுத்துரைக்க, எல்லாம் சரிதான் ரவி, ஆனா அது தெரிஞ்சா பூர்ணிமா என்ன நினைப்பா என்று சுலோச்சனா கேட்க, இது பூர்ணிமாவோட ஐடியா தாம்மா. அவதான் எனக்கு கால் பண்ணி அவந்திகாவை கௌதமோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சொன்னாமா என்று ரவி கூற, சுலோச்சனா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவரது முகத்திலேயே தெரிந்தது. சில நிமிடங்கள் யோசித்தவர், எத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட பெண் இந்த பூர்ணிமா என்று நினைத்தார். பின்னர் அவர் மனம் கொஞ்சம் சமாதானம் ஆனாலும் அவந்திகாவை நினைத்து கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அவருக்கு. இங்கு பூர்ணிமாவோ அவமானம் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை அவந்திகாவிற்கு சொல்லிக் கொடுக்க தயாராகி கொண்டிருந்தாள். அவந்திகா அவமானப்பட போகும் காட்சியை நினைத்து பார்த்தாலே அவளுக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்து தொலைத்தது. இந்த அவந்திகா மாதிரி ஒரு கோமாளியை என் வாழ்க்கையில கொண்டு வந்ததற்கு ரொம்ப நன்றி கடவுளே என்று நினைத்து கொண்டாள். இல்லையென்றால் அவளது வாழ்வில் சுவாரஸ்யமே இருந்திருக்காதாம். அவளின் எதிர்பார்ப்புகள் போலவே ஒரு வழியாக கௌதமின் பிறந்த நாள் விழாவும் வந்தது. அந்த மாநகரின் மிகப்பெரிய ஹோட்டலில் கௌதமின் பிறந்த நாள் விழாக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. இந்த ஒரு நாளுக்கா பல லட்சங்களை ரவிச்சந்திரன் செலவிட்டான். அந்த அரங்கமே குழந்தைகளின் சத்தத்தால் தாளாட்டப்பட்டு கொண்டிருந்தது. அங்கு இருப்பவர்களிலேயே சிறந்த உடை உடுத்தியிருந்த பூர்ணிமா எல்லாரையும் தானே சென்று வரவேற்றுக் கொண்டிருந்தார். அவள் உடுத்தியிருந்த உடையும் நகைகளும் அந்த அரங்கத்தில் இருந்தவர்களின் இடையே இவளை மட்டும் தனித்து காட்டிக் கொண்டிருந்தது. அத்தனை பேர் நடுவிலும் பூர்ணிமா ஒரு வைரமாக ஜொலித்துக் கொண்டிருந்தாள். அத்தனை பேர் பிறந்தநாள் விழா நடக்கும் அரங்கத்தில் இருந்தும் பூர்ணிமாவின் கண்கள் இரண்டும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. அவை அவந்திகாவின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தன. அந்த நேரம் அங்கு வந்த பவித்ரா, ஹாய் மிஸ் பூர்ணிமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று பூர்ணிமாவிடம் கைகளை குலுக்கினாள். கேள்விப்பட்டேன் உங்களுக்கும் ரவி சருக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கதா. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ என்றாள் வாயெல்லாம் சிரிப்புடன். அவளை பார்த்த உடனேயே பவித்ராவை யார் என்று பூர்ணிமாவுக்கு தெரிந்துவிட்டது. அவந்திகாவும் பவித்ராவும் தண்ணியும் சீமண்ணையும் போல இருப்பவர்கள் என்பது பூர்ணிமாவிற்கு தெரியும். எதிரியின் எதிரி நண்பனாகத்தானே இருக்க முடியும் என்பது பூர்ணிமாவின் எண்ணம். அதனால் பவித்ராவை பார்த்து காது வரையில் இழுத்தி வைத்தவள், நானும் தான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் பவித்ரா, இப்போ நீங்க மணியன் குடும்பத்தோட மருமக இல்லையா, அதுவும் இல்லாம மிஸ்டர் பிரசாதும் நீங்களும் சூப்பர் மேட்ச் என்றாள் பூர்ணிமா. நானும் இதேதான் சொல்லணும்னு நினைச்சேன் மிஸ் பூர்ணிமா, நீங்களும் மிஸ்டர் ரவிச்சந்திரனும் ஆசம் பேர், நீங்க தான் ரவி சாரோட மனைவியா இருக்க தகுதியான ஆள் என்று பவித்ரா கூற, ஒரு நட்பு சிரிப்பை சிந்திய பூர்ணிமா, நீங்க என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க பவித்ரா, ஆனா எனக்கு சுத்தமா தெரியல அவந்திகாவிட நல்ல அம்மாவா கௌதமுக்கு என்னால இருக்க முடியுமான்னு. என்ன பூர்ணிமா இப்படி சொல்லிட்டீங்க? என்ன கேட்டா உங்களோட வருத்தம் தேவையில்லாதன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவந்திகா கௌதமோட வாழ்க்கையில இருந்தது அவ உலகம் தெரியாத குழந்தையா இருக்கும் போதுதான். அவந்திகா விட்டுட்டு போன பின்னாடி கௌதம அம்மாவா இருந்து பாத்துக்கிட்டது நீங்க தான் பூர்ணிமா. அப்படி இருக்கும்போது கௌதமோட அம்மாவா இருக்கிறதுக்கான முழு தகுதியும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பவித்ராவின் வார்த்தைகள் பூர்ணிமாவின் காதுகளில் இன்பத்தேனை வார்த்தன. பவித்ரா, நீங்க உண்மையா சொல்றீங்களா? நான் உங்க அக்காவை விட கௌதம நல்லா பாத்துக்குவேனா? பூர்ணிமாவிற்கு பவித்ராவின் இவள் மீதான புகழ்ச்சியையும் அவந்திகா மீதான இகழ்ச்சியையும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்பது போல இருந்தது. கண்டிப்பா பூர்ணிமா, அவெல்லாம் உங்க கூட போட்டி போட சுத்தமா தகுதியே இல்லாதவ. அவளை போய் உங்களுக்கு போட்டியா நினைக்கிறீங்களே? அவ எந்த அளவுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனுஷினா அவளோட தங்கச்சி நானே அவளை மதிக்க மாட்டேன். நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்களே பூர்ணிமா என்று கூறிவிட்டு சிரித்தாள். பூர்ணிமாவின் அரியாத்தனத்தை நினைத்து சிரிக்கிறாளாம். இவற்றை கேட்ட பூர்ணிமா முகத்தை வெளியே சாதாரணமாக வைத்துக் கொண்டாலும் அவளது மனதில் மழைச்சாரல் பொழிந்து கொண்டிருந்தது. அவந்திகாவை பிடிக்காத நபர்களை தன்னை சுற்றி வைத்துக் கொள்ளும் பொழுது தனக்கு மிகுதியான சந்தோஷம் ஏற்படுவதை உணர்ந்தாள் பூர்ணிமா. பவித்ராவின் கைகளை பிடித்துக் கொண்ட பூர்ணிமா, உங்களை போல மனுஷங்க இப்பெல்லாம் அதிகம் பார்க்க முடியல பவித்ரா. உங்களோட அக்காவா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்றீங்க பாருங்க, யூ ஆர் கிரேட் என்று கூறிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்று கேட்டபடி கை நீட்டினாள். அவளின் இந்த செயலை பார்த்த பவித்ராவின் கண்கள் விரிந்தன. தன் முன் கை நீட்டி நட்புக்காக கரம் நீட்டுபவள் சந்திரன் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக திகழும் ரவிச்சந்திரனுக்கு மனைவியாக போகிறவள். அவளுடைய நட்பு வட்டங்களில் இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் வரும் சலுகைகளை பற்றி நினைத்து பார்த்த பவித்ரா தனக்கு தானாக வந்திருக்கும் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியாத ஆனந்த அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டாள் என்றே சொல்லலாம். தாமதிக்காமல் அவள் முன் நீண்ட பூர்ணிமாவின் கைகளை பற்றி குலுக்கியவள், ஐம் வெரி ஹாப்பி பூர்ணிமா. உண்மையா சொல்லணும்னா உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
என்றால் வாயெல்லாம் சிரிப்புடன். நாம முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கணும் பவித்ரா, ஏன்னா நீங்க கௌதமோட சித்தி வேற என்று சிரித்தாள் பூர்ணிமா. பவித்ரா என்னதான் தன்னை விட பணத்தகுதியில் வெகு அடிகள் கீழே இருந்தாலும் அவள் அவந்திகாவை வெறுக்கிறாள் என்பதே பூர்ணிமாவிற்கு அவளை தனது தோழியாக்க முக்கிய தகுதியாக போய்விட்டது. அப்புறம் உங்க அக்கா எங்க, இன்னும் ஆளை காணோம் என்று கேட்க, இதை கேட்ட பவித்ராவிற்கு தான் உச்சபட்ச அதிர்ச்சி. அவந்திகா வராளா? அவளது அதிர்ச்சி அவளது முகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது. என்ன பவித்ரா இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? நான் தான் ரவிட்ட சொல்லி இவளை இன்வைட் பண்ண சொன்னேன். ஓ, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு பூர்ணிமா. ஆனா அவந்திகா கண்டிப்பா வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் என்று பவித்ரா கூற பூர்ணிமாவின் புருவங்கள் சுருங்கின. ஏன் அப்படி சொல்றீங்க பவித்ரா? அவந்திகா வரவில்லை என்றால் அவள் போட்ட திட்டம் எல்லாம் என்ன ஆகுது என்ற கவலை அவளுக்கு. தனது குரலை குறைத்து கொண்ட பவித்ரா பூர்ணிமாவிற்கு மட்டும் கேட்குமாறு, பாருங்க பூர்ணிமா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எந்த ரகசியம் இருக்க கூடாதுன்னு சொல்வாங்க. அதனால்தான் நான் சொல்றேன். கடந்த சில வருஷங்களா அவ இந்த மாதிரி எந்த பார்ட்டியும் அட்டென்ட் பண்றது இல்ல. அதோட அவளோட முகமும் இப்பயே ரொம்ப வயசான மாதிரி ஆகிடுச்சு. அவ இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வந்தா வெறும் சிரிப்பு பொருளா மட்டும்தான் இருப்பா. இது அவளுக்கும் தெரியும். அதனால அவ கண்டிப்பா வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன் என்று அவள் கூற, தனக்கு அவந்திகாவின் இப்போதைய நிலைமை பத்தி தெரியாதா என்ன என்று நினைத்து கொண்டாள் பூர்ணிமா. ஆனா பவித்ரா, நாங்க போய் அவந்திகாவை அப்படி நடத்துவோமா சொல்லுங்க? இப்போ அவளை பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணது கூட கௌதம் இன்னும் அவங்க அம்மாவை பார்த்ததே இல்ல, அதுக்குதான் என்று அவள் இழுக்க, எனக்கும் உங்க நல்ல மனசு புரியுது பூர்ணிமா, ஆனா எனக்கு என்னமோ அவ வரமாட்டான்னு தான் தோணுது என்று தனது எண்ணத்தை பவித்ரா வெளிப்படையாக கூற, ஆனா அவ ரவிட்ட கண்டிப்பா பார்ட்டிக்கு வந்துடுறேன்னு தான் சொல்லிருக்கா பவித்ரா என்று பூர்ணிமா சொல்ல, இதை சுத்தமாக பவித்ராவால் நம்ப முடியவில்லை. அந்த அவந்திகாவுக்கு மூளை ஏதாச்சும் குழம்பிருச்சா என்ன? அந்த மூஞ்சி வச்சுட்டு பார்ட்டிக்கு வேற வரேன்னு சொல்லிருக்காளா? இருந்தாலும் அவ தைரியத்தை பாராட்டியே ஆகணும் என்று நினைத்து கொண்டாள். அவள் இங்கே வந்த பிறகு அவளை பார்த்து முகம் கோணுபவர்களின் முகத்தை பார்க்க இப்பொழுதே பவித்ராவினுள் ஆர்வம் எழுந்தது. அதை மறைத்து கொண்டவள், எனக்கு எங்க அக்காவோட குணத்தை பத்தி நல்லா தெரியும் பூர்ணிமா, அவ கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கானா, அப்ப அவ நிச்சயம் இந்த பார்ட்டிக்கு வருவா. ஆனா அவ இந்த பார்ட்டி முடிகிற வரைக்கும் இங்க இருப்பாளான்னு தெரியல என்று சொல்லி முடிக்கும் முன்பே அவளது நிலைமையை நினைத்து பார்த்து அடக்க முடியாமல் சிரித்து விட்டாள் பவித்ரா. அதே நேரம் அதை கேட்டுக் கொண்டிருந்த பூர்ணிமாவும் சிரித்து விட்டாள். பின்னர் தனது முகத்தை அமைதியாக வைத்துக் கொண்டு, பாவம் கௌதம் தான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவான் என்று பூர்ணிமா கௌதமிற்காக வருந்துவது போல் நடிக்க, ஆமா பூர்ணிமா, அவனுக்காகவாச்சும் அந்த அவந்திகா வரணும் என்றும் வேற வழி இல்லாமல் இவளும் கூறி வைத்தாள். தங்கள் இருவரின் எண்ணங்களும் எல்லா வகையிலும் ஒத்துப்போவதை இருவருமே தான் உணர்ந்தார்கள். பவித்ரா, நீ அவந்திகா வந்தோன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்று கூறிவிட்டு பூர்ணிமா அந்த இடத்தை விட்டு நகர, இவளை நோக்கி சுலோச்சனா நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தவள் சிரித்த முகத்துடனே அவரை நோக்கி சென்றாள். என்ன பூர்ணிமா, இன்னைக்கு உன் முகம் இவ்ளோ பிரகாசமா இருக்கு என்று சுலோச்சனா கேட்க, அது ஒண்ணுல ஆண்டி, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான் என்று மீண்டும் ஒரு சிரிப்பை உதிர்க்க, என்ன ரவி கூட நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு இப்பயே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்று சுலோச்சனாவும் சிரித்து கொண்டே கேட்க, போங்க ஆண்டி, நீங்களும் கிண்டல் பண்ணாதீங்க என்று சினிங்கினாள் பூர்ணிமா. சரி சரி, நான் உன் பேரை கூப்பிடும் போது உடனே ஸ்டேஜுக்கு வந்துரு, நான் உனக்கும் ரவிக்கான கல்யாணத்தை இன்னைக்கு எல்லார் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண போறேன் என்று சுலோச்சனா கூற, சரி ஆண்டி என்றவளின் கண்களில் வெக்கச் சிவப்பு. அவந்திகா வந்துட்டாளா என்று சுலோச்சனா கேட்க, இன்னும் வரல போலதான் தெரியுது ஆண்டி என்று இவள் கூற, வராம இருந்தாலே பரவாயில்ல என்று சுலோச்சனா முணங்க, அதை கேட்டுவிட்ட பூர்ணிமாவின் மனதில் உற்சாக அலைகள். இன்று மட்டும் அவந்திகாவை இந்த விழாவில் வைத்து தான் அவமானப்படுத்தவில்லை என்றால் அவளுக்கும் காலத்திற்கு மனது ஆறாது. எத்தனை வருஷ வெறுப்பு இன்னைக்கு மொத்தமா தீக்கிறேன் அவந்திகா. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போறதுதான் எனக்கு சொந்தமான ரவிய என்கிட்ட இருந்து நீ பிரிச்சதுக்கான தண்டனை என்று கருவி கொண்டாள் பூர்ணிமா. இவற்றை நினைத்து கொண்டே திரும்பியவள் இவள் வழியே ஓடி வந்து கொண்டிருந்த கௌதமை பார்த்தாள். ஓடி வந்தவன் கால் வழிக்கு கீழே விழுந்துவிட அவனை நோக்கி ஓடியவள், கௌதம் ஏதோ அடிபடலையே என்றபடி அவனை தூக்குவதற்காக அவனது கைகளை பிடிக்க வர, என தொடாதீங்க என்று கத்தியபடி அவளது கையை தட்டுவிட்டு தானே எழுந்தவன் இவளை பார்த்து முறைக்க ஆரம்பித்தான். தன் முகத்தில் கோபத்தை காட்டாமல் வைத்துக் கொண்டவள் மீண்டும், உனக்கு எதுவும் அடிபடலையா கௌதம் என்று அக்கறையாக விசாரிக்க முயற்சி செய்ய, நான் உங்களை ஜெயிக்க விட மாட்டேன், இதுவே அவனது பதிலாகி இருந்தது. இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதை எதற்கு கௌதம் தன்னிடம் கூறினான் என்று இந்த சிந்தனையில் இருந்தவள் கௌதம் அவ்விடம் விட்டு ஓடி போனதை கவனிக்கவில்லை. திடீரென்று தன்னை யாரோ அழைப்பது போல இருக்க திரும்பியவள் கண்டது அவள் பின் நின்று கொண்டிருந்த பாடி கார்டைத்தான். மேடம், யங் மாஸ்டர் எங்கன்னு நீங்க பாத்தீங்களா என்று அவள் கேட்க, யங் மாஸ்டர் என்றால் கௌதம் என்று புரிந்தவளுக்கு
அவன் ஏன் இதை இப்பொழுது வந்து கேட்கிறான் என்று சுத்தமாக புரியவில்லை. கௌதமின் வீட்டாட்களை தவிர மற்ற எல்லோரும் அவன் ரவிச்சந்திரனின் மகன் என்பதால் அவனை யங் மாஸ்டர் என்றே அழைப்பர். ஏன், என்னாச்சு என்று பூர்ணிமா கேட்க, திடீர்னு யங் மாஸ்டர் காணும் மேடம், எங்க போனார்னு தெரியல, அதான் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன் என்று அந்த பாடிகார்ட் கேட்க, அதோ அந்த பக்கம்தான் போனா என்று அவன் ஓடி வந்து கொண்டிருந்த எதிர் திசையை காண்பிக்க, ஓகே மேடம் என்று விட்டு அவன் அவள் காட்டிய திசையை நோக்கி ஓடினான். கௌதம கண்டுபிடிச்சிங்களா? ரவியின் குரலில் ஆழ்ந்த வருத்தம் இருந்தது. பிறந்தநாள் விழா வேறு ஆரம்பிக்கவிருப்பதால் கௌதம் தானே கேக் வெட்டியாக வேண்டும். இல்ல பாஸ், மொத்த பாடிகார்ட் டீமும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், ஆனா யங் மாஸ்டரை எங்களால கண்டுபிடிக்க முடியல என்று கூறிவிட்டு தலையை குனிந்தார்கள் அவர்கள். ஒரு குட்டி பையனை கூட உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியலையா? போங்க, போய் ஒழுங்கா தேடுங்க என்று சுலோச்சனாவின் குரலில் கோபம் தெரிந்தாலும் கௌதமின் மீது கொண்ட பாசம் அதிகமாக தெரிந்தது. அந்த பாடி கார்டுகளும் விடை பெற்றுக் கொண்டு கௌதமை தேட சென்று விட்டார்கள். மித்த குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருப்பான், இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான், அவன் அறிவான குழந்தைதான், வந்துருவான் என்று ரவி கூற, காலையிலேயே அவன்கிட்ட சொல்லி வச்சிருந்த ரவி பார்ட்டி ஹாலை விட்டு எங்கேயும் போக கூடாது என்று கோபமாக கத்தினார் சுலோச்சனா. இப்ப எதுக்கு குழந்தைய போய் திட்டிட்டு இருக்கே சுலோ என்று ராமச்சந்திரன் ஆரம்பிக்க, அப்பா அம்மா நீங்க 2 பேரும் இந்த நேரம் பார்த்து சண்டை போடாம கௌதம தேட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா என்று ரவி அதட்டி விட்டு போக அவர்கள் இருவரும் அவன் பின் சென்றனர். கௌதம் சந்திரனை காணவில்லை என்பது சிறிது நேரத்திலேயே அங்கு வந்திருந்த விருந்தாளிகள் அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது. இது என்ன இப்படி சொல்றாங்க? கௌதம் சந்திரனை காணுமா? ஆமா, ஏதோ விளையாடிட்டு இருக்கும்போது தொலைஞ்சு போயிட்டதா பேசிக்கிறாங்க. என்ன, சந்திரன் குடும்பத்துக்கு இன்னும் குழந்தைய கூட எப்படி பொறுப்பா வளர்க்கணும்னு தெரியல போல. கௌதம் இன்னும் குழந்தைதான், அதான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கான். என் பையனுக்கு கௌதமோட வயசுதான் ஆகுது, இவன்லாம் பொறுப்பா இல்லையா என்று 4 பேர் 4 விதமாக பேசிக் கொண்டிருக்க இவையெல்லாம் பூர்ணிமாவின் காதில் விழுந்தன. கேட்டவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. இந்த மாதிரி நீ பண்ற சின்ன சின்ன தப்ப வச்சே எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி உன்னை ரவி கிட்ட இருந்து இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்தும் ஒதுக்குறேன் பாரு கௌதம் என்று மனதினுள் கருவி கொண்டாள். பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கும் ஒருவர் தவறு செய்து விட்டால் அது பூத கண்ணாடி வைத்தே பார்க்கப்படும். இதற்கு அந்த குடும்பத்தின் குழந்தைகளும் விதிவிலக்கல்ல. ஒரு சிறு தவறு செய்தால் கூட அதை ஊதியே பெரிதாக்கி விடுவார்கள். ஒரு பக்கம் அங்குள்ள எல்லோரும் கௌதமை தேடிக் கொண்டிருக்க அவந்திகாவின் புத்தம் புதிய ஃபெராரி கார் ஹோட்டலின் வாசல் முன் வந்து நின்றது. அக்கா, நானும் உங்க கூட உள்ள வரலாமா? அருண் கேட்டான். வேணா அருண், நீ கார்லயே ஏறு. இந்த பிரசாத் மணியனும் பவித்ராவும் பார்ட்டிக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கா உள்ள ஏதாச்சும் தேவையில்லாத நடந்ததுன்னா நீங்க எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் என்று அவளுக்கு நம்பிக்கை அளித்தான் அருண். அவளும் சரி என்பது போல் தலையசைத்து விட்டு காரில் இருந்து இறங்க போக, அக்கா இருங்க என்றவன் அவனது பக்கம் இருந்த கதவை திறந்து ஓடி அவள் இருக்கும் பக்கம் வந்து நின்று கதவை திறந்தவன் முதுகை வளைத்து கைகளை அவளை நோக்கி நீட்டி, ப்ளீஸ் மிஸ் அவந்திகா பளிச்சென்ற சிரிப்போடு கூற, அவளும் வெண்பற்கள் தெரிய சிரிப்போடு அவனது கையை பிடித்துக் கொண்டு காரை விட்டு இறங்கி வந்தாள். அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர் இருவர் முதலில் இங்கு வந்து நின்ற பெராரியை பார்த்துவிட்டு ஏதோ ஒரு விஐபி வந்திருப்பார் போல என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் நிச்சயமாக ஒரு தேவதை அந்த காரில் இருந்து இறங்குவாள் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவந்திகாவை பார்த்த அந்த இருவரும் மெய்மறந்து நின்று விட்டார்கள் என்றே சொல்லலாம். அவந்திகா அந்த மரூன் நிற உடையில் அத்தகைய அழகுடன் இருந்தாள். அந்த உடை ஒரு பெரிய கவுன் போல் இருந்தது. அதில் கை இல்லை. அதே நேரத்தில் அந்த உடையின் எந்த ஒரு பாகத்திலும் கவர்ச்சியும் இல்லை. சற்று இறங்கிய ஆனால் கவர்ச்சி காட்டாத ஒரு கழுத்து வடிவத்துடனும் அதில் நேற்று வாங்கிய ஒரு மரூன் நிற டாலர் வைத்த வைர அடிகையையும் அணிந்திருந்தாள். அவளது பின்னங்கால் வர இருந்த கவுனின் துணி அதோடு நில்லாமல் தரையை வர நீண்டிருந்தது. 4 இன்ச் உயர ஹீல்ஸை போட்டிருந்தால் கால்களில். பார்ப்பவரை முகம் சுழிக்க வைக்கும் ஓவர் மேக்கப் அன்றி அழகாக கண்களுக்கு அஞ்சனம் தீட்டி நடந்து வந்தவளை பார்த்த யாருக்குமே அவளை விட்டு கண்களை அகற்ற முடியவில்லை. நாதத்தோடு கீதம் உண்டாக, தாளத்தோடு பாதம் தள்ளாட, வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வராதிருந்தாலோ தனிமை, நிழல் போலும் குழலோடு தளிர்மேனி எழுந்தாட, அழகே உன் பின்னால் அன்னம் வரும் அன்னம் வரும் என்ற வாலிப கவிஞரின் வரிகள் அவள் அழகு நடையை பறைசாற்றின. அவளின் உடை, அலங்காரம், நகைகள் இவை எல்லாவற்றையும் தாண்டி அவந்திகாவிற்கு அழகு சேர்த்த விஷயம் அவளது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை அதிகம் உள்ள பெண் எத்தனை கூட்டத்திலும் தனியாக மிளிர்வாள். அக்கா, பாத்து போயிட்டு வாங்க என்றான் அருண். அவனிடம் தலையை அசைத்து விட்டு முன்னேறினாள் அவந்திகா. வாயிலில் இருந்த ஒரு வெயிட்டர் மேடம் இன்விடேஷன் என்று அவன் ஆரம்பிக்கும் பொழுதே தனக்கு வந்திருந்த அழைப்பிதழை எடுத்து நீட்டினாள். அதை புன்னகையோடு வாங்கியவனை கண்டு கொள்ளாமல் உள்ளே நடக்க ஆரம்பித்தாள்.
அவள் உள்ளே செல்வதை பார்த்து கொண்டே அவந்திகா சிதம்பரநாதன் அந்த அழைப்பிதழில் இருக்கும் பெயரை படித்தான். யார் இந்த பொண்ணு? தச்சு செலிபிரிட்டியா இருப்பாங்களோ? அந்த வெயிட்டரின் எண்ணங்கள் இவை. என்ன சொன்னீங்க? அந்த வெயிட்டர் நின்று கொண்டிருந்த இடத்தின் அருகே இருந்த புதரில் இருந்து குரல் கேட்டதும் திடீரென்று கேட்ட குரலினால் அதிர்ச்சியில் துள்ளி ஓடி பின் சென்றான் அந்த வெயிட்டர். அது கௌதம் சந்திரனின் குரல் என்று தெரிந்த பின்னரே அவன் ஆஸ்வாசம் கொண்டான். யங் மாஸ்டரா? இவர் இங்க என்ன பண்றாரு? சொல்லுங்க, அவங்க பேர் என்ன சொன்னீங்க என்று கௌதம் மீண்டும் அழுத்தி கேட்க, இந்த இன்விடேஷன்ல இருக்க பேரு அவந்திகா சிதம்பரநாதன் என்று கேட்ட மறுநொடி அங்கே சென்று கொண்டிருந்த அவந்திகாவின் முதுகை பார்த்தான் கௌதம். அவங்க பேர் அவந்திகா சிதம்பரநாதனா? அவங்கதான் என்னோட அம்மாவா? கௌதம் தனது தாயின் முகத்தை பார்த்ததில்லை என்றாலும் அவளது பெயர் அவந்திகா என்று அவனுக்கு தெரியும். இப்படி அவள் திடுதிப்பென்று வந்து நிற்பாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவள் இங்கு வந்திருக்கிறாள் என்றால் அவனது பிறந்த நாளுக்காகவா? அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்த கௌதமின் கண்களில் அத்தனை ஆழமான உணர்வுகள். அவனது இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. இல்ல, அம்மா உள்ள போக கூடாது. அவளை எப்படியாவது உள்ளே செல்ல விடாமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்தான். ஏனெனில் தனது பிறந்தநாள் விழாவில் தான் தனது அப்பாவிற்கும் பூர்ணிமாவிற்குமான திருமணம் பற்றி எல்லோர் முன்னிலையிலும் அறிவிக்கப் போகிறார்கள் என்று அவனுக்கு தெரியும். கௌதம் அவந்திகாவை தடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் பார்ட்டி ஹாலின் நுழைவாயிலுக்குள் சென்று விட்டாள். அங்குள்ள சிலரும் இவளை பார்த்து விட்டார்கள். இவற்றை பார்த்து கொண்டிருந்த கௌதமிற்கு திடீரென்று மூலையில் ஒரு ஐடியா உதிக்க அவன் அவந்திகாவை நோக்கி ஓடினான். இங்கு நடந்து போய் கொண்டிருந்தவள் தனது கையில் ஏதோ ஒரு தீண்டலை உணர திரும்பியவளின் கண்களும் கௌதமின் கண்களும் சந்தித்துக் கொண்டன. அவர்கள் இருவரும் பார்த்து 3 வருடங்கள் ஆயிருந்தாலும் இப்பொழுது கௌதம் நன்றாக வளர்ந்திருந்தாலும் அவந்திகாவின் தாயுள்ளம் அவனை தன் மகன் கௌதமை கண்டது. எதிலும் நிதானத்தோடு இருக்கும் அவளது குணம் தன் மகனை கண்டதும் ஆட்டம் கண்டது. அவளது கண்கள் நீர் கோர்த்து கொண்டன. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன், நான் தான் நீ, வேறில்லை. பாஸ், நாங்களும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், ஆனா யங் மாஸ்டரை எங்களால கண்டுபிடிக்க முடியல என்றான் ரவிச்சந்திரனின் பாடி கார்டுகளில் ஒருவன். போய் செக்யூரிட்டி கேமரால இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பாருங்க, எனக்கு என் பையன் இப்பவே வேணும். அழுத்தமாக வெளிவந்தது அவனது குரல். அவர்கள் சென்ற பின்னர், என்ன ரவி இது? நம்ம கௌதம் எங்க போயிருப்பான்? அவனுக்கு ஏதாச்சும்? முழுதாக கூட அவர் கூற வந்ததை முடிக்க முடியவில்லை சுலோச்சனாவால். அவருக்கு பயத்தில் தொண்டை அடைத்தது. வீணா பயப்படாதீங்க ஆண்டி, நம்ம கௌதம் இங்கதான் எங்கேயாச்சும் விளையாடிட்டு இருப்பான் என்று கூற, அவன் மட்டும் விளையாட்டுத்தனமா இருந்திருக்கட்டும், அவன் வரட்டும், அவனுக்கு இருக்கு என்று பல்லை கடித்தார் சுலோச்சனா. ஒரு பக்கம் இவர் இப்படி இருக்க, அந்த பக்கம் ராமச்சந்திரனுமே தனது பேரனை பற்றிய வேதனையில் ஆழ்ந்திருந்தார். எல்லாரையும் விட அதிக வேதனையில் இருந்தவன் ரவிச்சந்திரன் தான். கௌதம் அவனது ஒரே மகன். அவனுக்கு தவறாக எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று வேண்டிக் கொண்டது அவனது மனது. அதே வினாடி கூட்டத்தில் இருந்த பாடிகார்டு ஒருவன், பாஸ், நாங்க யங் மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டோம் என்று ஆனந்த களிப்பில் தொண்டை கிழிய கத்தினான். சட்டென்று சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்த ரவிச்சந்திரன் பார்த்தது தனது மகன் கௌதமை மட்டுமில்ல, அவந்திகாவையும் தான். அந்த மெரூன் நிற கவுனில் அவந்திகா முற்றிலும் வேறாக தெரிந்தாள். அங்குள்ள எல்லாருடைய கண்களையும் கொள்ளை கொண்டது அவந்திகாவின் அழகு. யாராலும் அவள் மீது கொண்ட பார்வையை விளக்க முடியவில்லை. அவந்திகாவின் அழகு எல்லோர் கண்களை பறித்தது என்றால் அது பூர்ணிமாவின் கண்களை மட்டும் பொசுக்கியது. இது உண்மையாலுமே அவந்திகா தானா? எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு முறை தன் கண்களை நன்றாக தேய்த்து விட்டு கொண்டு பார்த்தாள். யார் அது? முன்ன பின்ன பார்த்தது மாதிரி இல்லையே. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. அது மிஸ்டர் ரவிச்சந்திரனோட எக்ஸ் வைஃப் தானே? ஆமா ஆமா, அதனால்தான் யங் மாஸ்டர் அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. மீண்டும் 4 பேர் 4 விதமாக பேசிக் கொள்வது பூர்ணிமாவின் காதுகளில் விழுந்தது. இவற்றை கேட்ட பூர்ணிமாவின் விரல் நகங்கள் அவளது உள்ளங்கையை பதம் பார்க்க ஆரம்பித்தது. பின்ன என்ன, அவள் அவந்திகாவின் வரவை எத்தனை அலங்கோலமாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். இவள் என்ன மகாராணியை போல் வந்து நிற்கிறாள் என்ற கடுப்பு அவளுக்கு. அங்கே அவந்திகா தன் மகனான கௌதம் சந்திரனின் கையை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்க எல்லாரது கவனமும் அவர்கள் மேல்தான். இன்னும் சொல்ல போனால் ரவியின் பார்வை அவந்திகாவை வண்டென வட்டமிட்டன. இதை பார்த்த பூர்ணிமாவிற்கு தான் ரத்த அழுத்தம் அதிகமானது. தனது மனது போலேயே தனது பிளானும் சுக்கு சுக்காக உடைந்து கொண்டிருப்பதை அவளால் கண் கூட பார்க்க முடிந்தது. கௌதம் கண்ணா, எங்கடா போயிருந்த? இருக்கிறவங்க எல்லாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? அதுவும் உங்க அப்போட நிலைமைய கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா கௌதம் என்று அவளின் சொற்கள் அந்த ஹாலில் உள்ள மௌனத்தை மொத்தமாக கிழித்து எறிந்தது. அவளது சொற்களுக்கோ கேள்விக்கோ சிறிதும் மதிப்பளிக்காத கௌதம் நடந்து போய் தன் தந்தையின் கையை தன் மறு கையால் பிடித்து கொண்டான். அதாவது
கௌதமின் ஒரு கை அவந்திகாவின் கையிலுள்ளும் மற்றொரு கை ரவிச்சந்திரனின் கையினுள்ளும் இருந்தன. இதை சற்றும் எதிர்பார்க்காத ரவியும் அவந்திகாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டன. இதே பாவனைதான் அந்த பார்ட்டி ஹாலில் இருந்த மற்றவர்களின் முகத்திலும். அவர்கள் மூவரையும் பார்க்க ஒரு முழுமை பெற்ற பசில் போல் இருந்தார்கள். அவ்வளவு அழகாக பொருந்தி போயிருந்தார்கள். ஒரு அழகான முழுமையான குடும்பமாக அவர்கள் அங்கிருந்தவர்களின் கண்களுக்கு காட்சி அளித்தனர். இதில் விசேஷம் என்னவென்றால் பூர்ணிமாவின் மனதிலும் இதே எண்ணம் தோன்றியது. எங்க போயிருந்த கௌதம் என்று அந்த சூழ்நிலையை சகஜமாக்குவதற்காக கேட்டார் சுலோச்சனா. அவன் தன் பெற்றோரின் கைகளை விடுவதாய் இல்லை. தலையை மட்டும் நிமிர்த்தி, பாட்டி, நான் அம்மாவை வெளியே பார்த்தேன் என்று கூற, அவனது அம்மா என்ற சொல்லை கேட்ட அவந்திகாவின் இதயம் தன் மகனின் பால் கசிய ஆரம்பித்தது. ஒரே வினாடியில் அவளது உலகம் மொத்தமும் தன் மகனாகி போய்விட்டது. விந்தை என்ன! அவள் தன் மகனின் முகத்தை இன்ச் இன்ச்சாக ரசிக்க ஆரம்பித்தாள். அவள் எந்த அளவு கௌதமினுள் மூழ்கி போயிருந்தாள் என்றால், ரவிச்சந்திரனின் பார்வை தன் மீதே படிந்திருப்பதை கூட அவள் உணரவில்லை. அவன் அவந்திகாவின் இத்தகைய ராஜ வரவேற்பை எதிர்பார்க்கவில்லை என்பது ஒரு புறம் என்றால், அவனுக்கு தனது முன்னாள் மனைவி அழகானவள் என்று தெரியும் தான். ஆனால் இன்று அவளிடம் அவன் பார்ப்பது என்ன? அவள் இன்று பட்டியை தீட்டிய வைரமாய் ஒளிர்ந்தாள் அவன் கண்களுக்கு. இப்படி ஒரு மிளிர்வை அவன் அவந்திகாவிடம் இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. அவள் ஒரு ஓவியம் போல தன்னை நோக்கி ரவிச்சந்திரனை இன்னும் இன்னும் ஆழமாக தன்னுள் இழுத்து கொண்டிருந்தாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ, பிரமித்தேன் என்று அவனது மனம் பின்னிசை பாடியது. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், இதெல்லாம் ரவிச்சந்திரனுள் தன்னை அறியாமையிலேயே நடந்து கொண்டிருந்தன. சரி, கதைக்கு வருவோம். கௌதம் அவந்திகாவை பார்த்ததினால்தான் அவன் இத்தனை நேரம் இங்கு வரவில்லை என்று அவன் கூறியதை எல்லோரும் நம்பினர். சுலோச்சனாவும் கூட நம்பிவிட்டார். சரி, இப்ப கௌதம் வந்துட்டதுனால நம்ம செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கௌதம் கண்ணா, வா, பாட்டிக்கிட்ட வந்து நில்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம் என்று அழைக்க, கௌதமோ ரவியை பார்த்து, அப்பா அம்மாவும் நம்ம கூட சேர்ந்து கேக் கட் பண்ணணும், எனக்கு நம்ம 3 பேரும் இப்போ ஒன்னா இருக்கணும் என்று கேட்க, தனது மகனின் கோரிக்கையை அவனது பிறந்த நாள் அன்று எப்படி மறுக்க முடியும் ரவியால்? இல்லை என்றாலும் தனது மகனின் கோரிக்கையை ரவி எப்பொழுதுமே மறுக்க மாட்டான் என்பது வேறு விஷயம். கௌதமை பார்த்து சரி என்றவன் அந்த ஹோட்டலில் வேலை செய்யும் ஒரு நபரை அழைத்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்றான். அவனும் புரிந்தது போல் தலையை அசைத்து விட்டு சென்றான். ஹாப்பி பர்த்டே என்ற பாடலுடன் ஒரு பெரிய கேக் அந்த ரூமில் கொண்டு வரப்பட்டது. அதன் மேல் 4 என்ற எண் கொண்ட மெழுகுவர்த்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதை பார்த்த அவந்திகாவிற்கு அவனது இந்த பிறந்த நாளை தான் முதல் முறையாக அவனுடன் சேர்ந்து கொண்டாடுகிறோம் என்பது மனதில் தோன்றியது. அவனுக்கு முதல் பிறந்த நாள் வருவதற்கு முன்னரே அவள் அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். ஒவ்வொரு வருடமும் கௌதமின் பிறந்த நாள் வரும்பொழுது அவளது தாய் மனம் கிடந்து துடிக்கும் துடிப்பு அவளுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அவந்திகாவிற்கு தெரியாத ஒன்று, ஒவ்வொரு பிறந்த நாளிற்கும் கௌதமும் தனது தாயை மிகவும் எதிர்பார்த்தான் என்று. அவனது ஒவ்வொரு பிறந்த நாள் பொழுதும் கேக் வெட்டும் முன் அவனை ஏதாவது வேண்டிக் கொள்ள சொல்வார்கள். அந்த ஒவ்வொரு முறையும் அவன் வேண்டிக் கொண்டது ஒரே ஒரு விஷயம்தான், தாயை பார்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அது அவனது 4வது பிறந்த நாள் வரை நிறைவேறவே இல்லை. மறுபுறம் அவந்திகாவும் இந்த முறையாவது ரவியின் அழைப்பிதழை ஏற்றுக்கொண்டதற்கு தனக்கு தானே நன்றி சொல்லிக் கொண்டாள். இந்த சிந்தனைகளை மனதில் ஓடிக்கொண்டிருந்த அவந்திகாவிற்கு தன்னை சுற்றி நடக்கும் எதுவுமே கருத்தில் படவில்லை. உதாரணத்திற்கு, கௌதம் இன்னுமே அவந்திகாவின் கையை ஒரு புறமும் ரவிச்சந்திரனின் கையை மறுபுறமும் பிடித்திருப்பதையோ, தங்கள் மூவரும் சேர்ந்து நிற்பதை ஒரு அழகான குடும்பமாக மற்றவர்கள் கருதுவதையோ, ஏன் பூர்ணிமா தன்னை பார்க்கும் அனல் பார்வையோ என எதுவும் அவளது கருத்தை கவரவில்லை. மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கும் முன்னர் அவன் வேண்டிய விஷயமே அவளை விழிப்புற செய்தது.